அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஆக்சுவலாக இன்றைக்கி சடனாக இதை எடுத்து சொல்லிடணும். ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயம் அது 2 விஷயங்கள் நடந்தது. அது உங்கள்கிட்ட இமீடியட்டாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் உடனே வந்தேன். இன்னொன்று என்னென்னா பாருங்க, பூஜா ரூமில் இப்போ இனிமேல் தான் நான் வந்து பூஜா பண்ண போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட ஒரு டிவோட்டி, எனக்கு ரொம்ப பெரியவா அவள் எனக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னான். சொல்லுங்கள் சாயி அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவள் என்கிட்ட சொன்னான், எனக்கு ஆக்சுவலாக வந்து அவளோட பெங்களூரில் ஒரு வீடு அவள் வாடகைக்கு எடுத்திருந்தவா சன் ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போனோன்னே அதை வந்து காலி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணோன்னே அங்கேருந்து எல்லா பார்சல்ஸ் பேக்கேஜ் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட திங்ஸ் எல்லாம் அதில் எடுத்து பண்ணும்போது பூஜா பொருட்களை எடுத்து பார்சல் பண்ணியிருக்கா. அது 11 பாக்ஸில் வந்து அதில் ஒரு பாக்ஸில் அந்த சுவாமியோடது வச்சுருக்கா ஆக்சுவலாக. அப்போது இங்கே வந்துட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணணும் இல்லையா, அன்பாக்ஸ் பண்ணும்போது இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட பாதம், அதில் பாபாவோட பாதம் இருந்தது ஆக்சுவலாக. அது கிடச்சதுன்னா இன்றைக்கி கொஞ்சம் பூஜா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்கு. ரமாஜின்னு பேர். அவள் வந்து என்ன சொல்லியிருக்கா, திடீர்னு அவளோட மனசில் அவளையும் அறியாமல், பாபுக்குட்டி உன்னோட பாதம் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவேணுன்னு சொன்னாலாம். எந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணினாலோ அந்த பாக்ஸ்லேயே கிடச்சிதான் அவளுக்கு பாபாவோட பாதம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கிடைச்ச உடனே எனக்கு கால் பண்ணினா. எப்போவுமே நான் பாபான்னு தான் சொல்லுவேன். அது என்னமோ என்னையும் அறியாமல் நான் பாபு குட்டின்னு சொன்னேன். உடனே காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைமில் எனக்கு தோணின விஷயத்த நான் அவள்கிட்ட சொன்னேன். ஆக்சுவலாக பாபான்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ள பெரிய பாண்டிங் இருக்கணும். இல்லை பாபா அப்பா சாயப்பான்னு சொல்லும்போது அவளுக்கு உண்டான ரிலேஷனை வச்சு கூப்பிடுவா இல்லையா. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் சிரிச்சல்னா அதுவும் சிரிக்கும், நம்ம அழுதோன்னா அதுவும் அழுகும். அந்த மாதிரி நான் அவரை நினைப்பேன் எப்போவுமே. நான் அழுதேன்னா அவருக்கு தாங்காது, உடனே வந்துடுவார். அந்த மாதிரி எப்போ நம்ம குழந்தைன்னு அவரை நினச்சி கூப்பிடுறோமோ, ஒரு தாய்கிட்ட எவ்வளோ பாசம் இருக்கும், அது ஓடி வந்துடும்ல. நம்மளோட குழந்தை எங்கே விட்டாலும் அடுத்த நிமிஷம் அம்மான்னு சொல்லிட்டு தானே ஓடி வரும். அந்த மாதிரி தான் பாபுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டேன்னா உடனே வந்துடும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த அதிசயம் நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக இன்னொரு மெஸ்மரைசிங்கான மூமெண்ட். ஹேமாஜி அப்படிங்கிறவன் எனக்கு கால் பண்ணியிருந்தா. நம்ம டிவோட்டி தான். அவள் வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் எந்த யாகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து அன்னதானத்துக்காக கொடுப்பா. பண்ணுங்கோ சாயி அப்படின்னு சொல்லி அவளால் ஆனதை கொடுப்பா. இல்லைன்னா ஒரு சங்கல்பம் பண்ணிடுங்கோ சாயின்னு சொல்லி கொடுப்பா. அவள் பையனுக்கு அவளோட கடன் அண்ணா போனோம். இப்படியெல்லாம் அவளுக்கும் நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி அவள் வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகத்துக்கு அவள் பங்கெடுத்துட்ட மாதிரியே அவளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையும் அவள் சொல்லி பங்கெடுத்துக்க சொல்லியிருக்கா. அவளும் பங்கெடுத்துட்டுருக்கா நம்மளோடது. அவள் 2 சங்கல்பம் கொடுத்துருந்தா ஆக்சுவலாக சந்தான கோபாலகிருஷ்ணனுக்கு. அப்போ நம்ம இங்கே அனுப்பும்போது என்ன பண்ணினோன்னா, ஒரே மாதிரி ஃபோட்டோ 2 வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஃபோட்டோ வச்சோன்னா தேல் பி ஹாப்பி இல்லையா. ஒரே வீட்டுக்கு தான் போகிறது, 2 ஃபோட்டோ கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி நம்ம சுயம்பர கலா பார்வதி யாகத்தில் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை வச்சிருக்கார் அவர். ஆக்சுவலாக நம்ம 100 கார்டு அடிப்போம் இல்லையா, உதியெல்லாம் கொடுத்தோம் தெரியுமா, அந்த டைம்லேயும் நம்ம பாபாவோட ஃபோட்டோவை வச்சு அனுப்பிட்டோம். அப்போது இந்த 2க்கு மட்டும் பத்தாமல் போச்சு. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, அந்த 2க்கு சுவாமியோட ஃபோட்டோ நம்ம இனி ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ளே லேட் ஆகிடும். அதனால் இதை 2ஐயும் வச்சு அனுப்பிடலாம். 2மே வந்து 2 சங்கல்பம் இருக்குது, அதனால் அதை வச்சு அனுப்பிடலாம்னு சொல்லி அனுப்பிட்டோமா. அவள் வந்து எடுத்து பிரித்து பார்த்தோன்னே அவள் அம்மா உட்காந்து ஒரே அழுகியான். அந்த பொண்ணோட அம்மா அவள் வந்து ஹேமாஜியோட ரிலேட்டிவ். அதனால் அவள் ஹேமாஜிகிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லி ஒரே சங்கடம். ஆனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்தான். என்ன காரணம்னா, அவள் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவள் நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவள் வீட்டில் நடந்துட்டுருக்கிற விஷயம் சொன்னால் தானே உங்களுக்கு அது என்ன நினச்சாங்கிறது தெரியும். என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழறா. அதாவது அந்த அவளோட பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துட்டா, ஒரு குழந்தை இருக்குது. சாட்டர்டே ஆனால் அப்பாவை போய் பார்த்துட்டு வரும். இவள் 2 பேரும் சேரணுங்கிறது தான் அவள் அம்மாவோட பிரார்த்தனையே. அந்த டைமில் சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த கோலத்தை பார்த்தோன்னே நிஜமாவே சுவாமி இறங்கி வந்து பிளஸ் பண்ணிட்டாருன்னு நினச்ச ஒரே அழுகியான். சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் தான், அதில் வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த சுயம்பர கலா பார்வதி யஞத்தில் இவ 2 பேரும் சேர்ந்தா பாருங்கோ, அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப அழுக வந்துடுத்தான். என்ன காரணம்னா, அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா குடும்பம் நன்னாயிடுமே, சீக்கிரமாக அவர் வந்து கூட்டின்னு போயிடுவார்னு சுவாமி சொல்கிறார் போல் இருக்கு. என் பொண்ணு மனசு மாதிரி அவளோட சேர்ந்து வாழ்ந்தா போரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாஜி ஒரு பக்கம் அழுறா, அந்த அம்மா ஒரு பக்கம் அழுதாலாம். இதை கேட்டோன்னே எனக்கு உண்மையிலேயே
ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப மெஸ்மரைசிங் மூமெண்ட்ஸாக இருந்தது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துடுது எனக்கு அது சொன்னோன்னே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாபாவோட அனுகிரகம் இவ்வளோ நாங்கள் யதார்த்தமாக பண்ண ஒரு விஷயம் அவளுக்கு அது மிகப்பெரிய இம்பேக்டாக இருந்தது. அது சுவாமி பர்பஸாக அவளுக்கு அதை கொண்டு போய் கொடுத்த மாதிரி தான் அவளும் ஃபீல் பண்ண, நாங்களும் ஃபீல் பண்ணினோம். அதாவது நம்ம தப்பு பண்ணலாம், சுவாமி ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டார். அவரோட கணக்கு என்றைக்குமே தப்பாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ரமாஜி ஆகட்டும், ஹேமாஜி ஆகட்டும், இவெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறான்னா சும்மா கிடையாது. அவளாம் எத்தனை பேரை பார்த்துருப்பா, சுவாமியோட எவ்வளோ அனுகிரகம் வாங்கியிருப்பா இல்லையா? அதனால தானே இவ்வளோ அழகான சந்தர்ப்பங்கள்லாம் அவளால் ஷேர் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு நான் சொல்லணும். என்ன காரணம்னா, நம்ம டிவோட்டிஸ் தான் நமக்கு சாயிரம். அதனால தான் சொன்னேன். ஸோ ரொம்ப சந்தோஷமான இனிப்பான செய்தி இல்லையா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.